தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளாக நடித்து வந்த நடிகர் டெல்லி கணேஷ் தனது 80வது வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய பட்டின பிரவேசம் என்ற திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் போன்ற நடிகர்களுடன் வில்லன், நண்பன், தந்தை போன்ற பல்வேறு கதாபாத்திரங்களுடன் நடித்த டெல்லி கணேஷ் அஜித், விஜய் முதல் சிவகார்த்திகேயன் வரை அனைவருடனும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகராக திகழ்ந்தார். இதுவரை சுமார் 400 படங்கள், 1500 மேடை நாடகங்கள் மற்றும் 100க்கு மேற்பட்ட சீரியல்களில் நடித்துள்ளார். தமிழ் திரையுலகை பொறுத்தவரை பிரபலங்கள் தங்களது வாரிசுகளும் தங்களைப் போல திரையுலகில் கோலோச்ச வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. இந்த ஆசைக்கு நடிகர் டெல்லி கணேஷ் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. தான் ஒரு குணச்சித்திர நடிகராக பல படங்களில் நடித்திருந்தாலும் தனது மகனை மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை நடிகர் டெல்லி கணேஷிற்கு இருந்தது. அதனால் அவரது மகன் மகாதேவன் மகா என்ற பெயரில் உள்ளம் கேட்குமே என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். பின்னர் திருடி, உற்சாகம் போன்ற படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த அவரை கதாநாயகனாக மாற்ற வேண்டும் என்ற டெல்லி கணேஷின் ஆசை 2016ஆம் ஆண்டில் வெளியான என்னுள் 1000 என்ற படத்தின் மூலம் நிறைவேறியது. தனது மகனை நாயகனாக மாற்றுவதற்காக டெல்லி கணேஷ் தனது நாடக நிறுவனத்தை ஓம் கணேஷ் கிரியேஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனமாக மாற்றி தனது சொந்த செலவில் இந்த படத்தை எடுத்தார். ஆனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரியளவு வரவேற்பை பெறவில்லை. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார் டெல்லி கணேஷ். அதன் பின்பு பெரியளவு பட வாய்ப்பு இல்லாமல் இருந்து வந்த மகாவிற்கு கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் உறவினர்களில் ஒருவராக நடிக்கும் வாய்ப்பை லோகேஷ் கனகராஜ் வழங்கினார். அந்த கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை என்றாலும் மகாவிற்கு அந்த படம் முக்கியமானதாக அமைந்தது. ஆனால் இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் எதுவும் இதுவரை வரவில்லை. தன்னுடைய மகனை மிகப்பெரிய நடிகனாக, ரசிகர்கள் கொண்டாடும் கதாநாயகனாக அழகு பார்க்க வேண்டும் என்ற டெல்லி கணேஷின் ஆசை கடைசி வரை நிறைவேறாமலே போனது. அவர் மறைந்தாலும் அவரது ஆசையே அவரது மகன் மகா நிறைவேற்றுவாரா என்பதற்கு காலமே பதில் சொல்லும்.